கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, ரிட்டன் கிஃப்ட், ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் லாவண்யா அவர்கள் தான் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சுய தொழில் எப்படி இருந்துச்சு, அதில் அவங்க சந்தித்த சவால்கள்லாம் என்னென்ன, பெண்களுக்கான பல பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் லாவண்யா. நான் திருவாரூர்ல இருக்கேன். நான் அடிப்படை பூஜை பொருட்கள் மற்றும் உணவு பொருள்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? மேம், நான் இது ஒரு 2023 செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம், இப்போ 2023 ஆரம்பிச்சு இந்த பிசினஸ் பண்றீங்க இல்லையா? மொத்தமா இந்த பிசினஸ்ல என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? இதுல பூஜை பொருட்கள்ல பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய திருநீர், பஞ்சகவ்ய ஃப்ளோர் கிளீனரு, சுத்தமான பாரம்பரிய முறையில செய்யக்கூடிய குங்குமம், மஞ்சள் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்னோட ரிட்டர்ன் கிஃப்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டே அது. ரிட்டர்ன் கிஃப்ட் நான் இந்த வருஷத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுல ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுடைய எல்லா இதுலயுமே முன்னாடி நிக்கிறது மஞ்சளும் குங்குமமும். அதுல அவங்க கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அந்த இதுக்கு பண்ணிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் வீட்டுல செய்யறத அப்படியே பாரம்பரிய முறையில செய்யறத மக்கள் கிட்ட கொடுத்துட்டு போகணும், எடுத்து போகணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு கிஃப்ட்ல கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் உபயோகப்படுத்த முடியாம தூக்கி போடுறதுதான். அது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கணும். அவங்க ஒரு டிராவல்ல இருக்காங்கன்னா அந்த குங்குமம் மஞ்சள் அவங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் மேம். ஓகே மேம், ஹெர்பல் சோப்புல என்னென்னலாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? ஹெர்பல் சோப்பு பாத்தீங்கன்னா மேம் கஸ்டமருடைய அந்த ஸ்கின் மீது சொல்லிடுவாங்க. அதாவது கற்றாழை சோப்பு இருக்கு, கற்றாழை சோப்பு, ஆவாரம்பூ, அதாவது சோப்பு வெரைட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ 10 வெரைட்டிக்கு மேல சோப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே ஹெர்பலான முறையில மட்டும்தான் பண்றீங்களா மேம்? எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம? இல்ல மேம், சோப்பு பேஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம். சோப்பு பேஸ் பாத்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாத சோப்பு பேஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆனா இது ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு பதிவு பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் பவுடர், இப்போ நலுங்கு மாவு சோப்பு கேக்குறாங்க. நம்ம பயன்படுத்துற நம்ம பாரம்பரிய முறையில செய்யற நலுங்கு மாவுல பேஸ்ல எசென்ஷியல் ஆயில் போட்டு அவங்க ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க ஸ்கின்ல என்னென்ன இது இருக்கு, எனக்கு இதே மாதிரி சோப்ல இந்த ஃபிளேவர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் கூட எசென்ஷியல் ஆயில் போட்டு தான் மேம் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ பொருட்கள் செய்கிறீங்க, நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் செய்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்கள் செய்கிறீங்க, அப்புறம் இந்த ஹெர்பல் சோப்ஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ பொருட்கள் செய்கிறீங்கல்ல மேம், இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு எப்படி எங்கே கற்றுக்கிட்டீங்க மேம்? மேம், சோப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறப்ப இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மில்டன் போர் மேல இருந்த ஒரு அபரிவிதமான ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சோப்பு கத்துக்க ஆரம்பிச்சதுதான். இன்னொன்னு நமக்கு வேண்டியதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டுல செய்ய ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் மேம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ நமக்கு தேவையானதையும் நம்ம செஞ்சுக்கலாம், அதை நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் வந்திருக்கும்ல மேம். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு நம்ம சுய தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? அதாவது மேம், இதுக்கு ரொம்ப ஒரு ஆரம்ப நிலைன்னு சொன்னா இந்த கொரோனாவை நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த கொரோனா தான் உருவாக்கி இருக்கு. எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி மேல உள்ள ஒரு அளப்பரிய ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். அதை ஏன் நம்ம இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பொருளை தயாரிக்கிறாங்க, அவங்க செய்யறாங்கன்ன போது இன்றைய காலகட்டத்துக்கு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி ஏன் இதை மக்கள்கிட்ட நம்ம எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா ஆரம்பிச்சதுதான் மேம். ஆரம்பிச்சது அப்படின்றத தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப என்னுடைய ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது பிறந்த நாளோ, அவங்க குழந்தைகளுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள், எந்த ஒரு விதமான எந்த இது இருக்கோ அதுக்கு நான் இந்த கிஃப்ட் நான் செய்யறத அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் என்னோடது ஸ்டார்ட் ஆனிச்சு.
ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து ஒரு சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் இதுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு அப்படின்றது இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா வந்து எந்த தொழிலுமே எடுத்த உடனே வந்து ஒரு வரவேற்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிஸ்னஸ் உனக்கு தேவையா, அல்லது வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக உனக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நமக்கு வந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு மேம்? மேம் அதாவது பேசுறவங்க அதாவது நம்ம மேல வரணும்னு முயற்சி பண்ணா நம்ம தான் மேம் மேல வரணும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு எங்க வீட்டுல சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மேம். அதுல என்னவோ தெரியல, இந்த ஊதுபத்தி சாம்பிராணி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் இந்த மூலிகை இதுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்ச விஷயங்கள் தான். இதுல எங்க வீட்டுல எனக்கு சொன்னது, நீ எதுவா இருந்தாலும் பண்ணு, ஆனா அகலக்கால் வைக்காது, உன்னால மிஷின் எல்லாம் போட்டு பண்ண முடியாது, எல்லாமே ஹேண்ட்மேடு தான் மேம். அதனால இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத வந்து ஆரம்ப நிலையில இது வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் வெளி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, ஊதுபத்தியா, சாம்பிராணி நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்றேன், இந்த பிராண்டு தான் யூஸ் பண்றேன்னு ஆரம்பத்துல ஒரு தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகள்ல உடைக்கிறது தானே மேம் சுயதொழில்ன்றது. அதனால என்ன பண்ண, அவங்க கிட்ட பிராண்டை தாண்டி இதை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லா இருக்கும், இதுல என்னென்ன பொருட்கள் இருக்கும், இது என்னென்னலாம் அதுல நன்மை இருக்குமோ அதை மட்டுமே அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு, செலவானாலும் பரவாயில்லன்னு கையில உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சோம் மேம். அந்த சாம்பிள் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இங்க உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா மேம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சாம்பிள் கொடுக்கும்போது இது நஷ்டமாயிருமோ அப்படின்னு நினைக்காம, அதுவுமே நம்ம தொழிலுக்கு போடுற ஒரு முதலீடாக நினச்சி அந்த சாம்பிள் கொடுத்து அந்த கஸ்டமர்ஸை இப்படி தான் நம்மளால் வந்து வரவேற்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ முதலீட்டில் ஆரம்பிச்சிருப்பீங்க? எப்படி போயிட்டுருக்கு மேம்? மேம் அதாவது வீட்டு செலவுக்கு கொடுப்பாங்க இல்லையா, இல்ல பெரிய முதலீடெல்லாம் இல்ல, வீட்டுக்கு கொடுப்பாங்க செலவுக்கு இருக்கிற தொகையில சும்மா. ஏன்னா இங்க கோவில்ல இருந்து ரொம்ப பெரிய அளவுல இல்ல, நான் வந்து எல்லாரும் மாதிரியும் பெரிய யூனிட் மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது மேம். இப்போ எனக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களா, ஆர்டர் கொடுத்து நான் ஒரு 4 நாள் டைம் கேட்டுப்பேன், அந்த 4 நாள் டயத்துல போட்டு பண்றதுதான். இன்னொன்னு ரூபாய்ன்னு சொன்னா ஒரு 2000க்குள்ளதான் மேம் இருக்கும், எனக்கு சரியா நினைவு இல்ல, அதையே போட்டு திரும்பி அதுல பண்ணதுதான் மேம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்து பெருசாக முதலீடு வச்சு தான் நான் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ரொம்ப சிம்பிளாக கை செலவுக்கு இருந்த காசை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான சுயதொழில் தொடங்கியிருக்கீங்க. இப்போது இந்த தொழிலில் நீங்கள் ஒரு தாண்டி வரணும், ஒரு நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆன்லைன்லேயும் பண்ணுறீங்களா? எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? அதாவது எப்படின்னா, எங்க வீட்டுல வந்து என்னுடைய அப்பா வந்து வெளியில அந்த பொருளை எடுத்துட்டு போக கூடாது, நீ எதுவா இருந்தாலும் வீட்டுல இருந்து தான் பண்ணணும், அதை நீ எப்படி வேணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன். அதுல அந்த பொருளை பத்தி எந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு தெளிவை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அது சொன்னாங்க, வாய் வார்த்தை மூலியமா தான் நான் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய பொருளுக்கு நான் தான் பிராண்டிங், அதாவது விளம்பரத்தாரர் நான் தான். கோடிக்கணக்கோ லட்சக்கணக்கோ போட்டு பண்ண முடியாத விஷயங்களை நம்மளுடைய வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகளை வச்சுதான் ஆர்டர் எடுத்தேன். அதாவது ஒருத்தவங்க பயன்படுத்தி அவங்க நல்லா இருக்குன்னும் போது அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லிதான், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வேர்ட் ஆஃப் மவுத், அப்படிதான் எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குது. அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் வாட்ஸ்அப் மட்டும்தான் பயன்படுத்தி இது மூலயமா தான் நான் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மூலயமா தான் எனக்கு கஸ்டமர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர் மேம். இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் செய்கிறீங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ், என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது மேம் இப்போ சொல்லிடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு இத்தனை ரூபாய், அதாவது கல்யாணத்துக்கு வந்து எனக்கு சிமிழ் மாதிரி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ல ஒட்டுற மாதிரி ஒரு சுவாமி இதோ அல்லது இயற்கை சார்ந்த விஷயங்களோ ஒரு அவங்க தீம் சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுல மஞ்சள் குங்குமம் நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு இந்த ரூபாயில அவங்க முடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. எனக்கு 100 ரூபாய் பொருள்ல கொடுத்துருங்க, எல்லாமே சேர்த்து பேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து எனக்கு 100 ரூபாய்க்குள்ள கொடுங்க, 200 ரூபாய்க்குள்ள கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இதுல வந்து என்னன்னா, ஒரு சில பேருக்கு தெரியல, என்கிட்ட கேட்பாங்க, இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. ஏன்னா நம்ம கற்ற விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லும் போதுதான் சரி தவறுன்றதை அவங்க எடுத்துக்கிட்டு தான் நமக்கு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்லயே நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், எதை வேணுமோ கொடுக்கலாம், எதை வேணுமோ பண்ணலாம். அப்படி கிடையாது. ஒரு சில பொருள் கொடுக்கணும், ஒரு சில பொருள் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அதை என்னுடைய கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு காதணி விழா இருக்கு, ஒரு கல்யாணம், சீமந்தம் இதே மாதிரி இருக்குன்னு சொன்னா கர்ச்சிஃப் கொடுக்க கூடாது,
மணி பர்ஸ் கொடுக்க கூடாது, கீ செயின் கொடுக்க கூடாது. இதை தவிர்த்துட்டு நீங்க எப்படி கேக்குறீங்களோ உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதை அவங்க அப்படியே கொடுப்பாங்க. கேட்ச் பண்ணி நான் அதை அவங்களுக்கு டிசைன் பண்ணி இந்தந்த பொருள் இப்படி பண்றேன்னு சொல்லிடுவேன். அவங்க கொடுக்கறது தான் மேம். இப்படிதான் மேம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அதில் நிறைய சவால்கள் அப்படின்றது நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் என்னென்ன சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க மேம்? அதாவது சவால்கள்னு சொன்னா மேம் உடனே சொல்லுவாங்க, உன்னால இதெல்லாம் ஒரு பொம்பளை இருந்துட்டு உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனா எனக்கு அது எப்படின்னா, ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு எல்லாருமே பிராண்டிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது ஒரு சவாலா இருந்துச்சு. இந்த 2 விஷயம் தான் மேம் எனக்கு சவாலா இருந்தது. இப்போ எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலும், என்னதான் ஸ்ட்ரகிள்ஸோட பெரிய சவால்களோட நம்ம சந்திச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், நம்ம என்னைக்காவது பெருமையா ஃபீல் பண்ண தருணங்கள் இருக்கும்ல, நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருக்கா மேம்? இருக்கு மேம். இப்போ எனக்கு மே மாசம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நானும் அவங்களும் ஒரு தியான வகுப்புலதான் ஃப்ரெண்ட் ஆனோம். ஆனா நாங்க 2 பேருமே நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டது கிடையாது. நாங்க முக்கால்வாசி போன்ல தான் நாங்க பேசிக்கிறது. அவங்களுடைய ரொம்ப ஓரளவுக்கு டிப்ரெஷன்ல போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பையனுக்கு திருமணம் ஆகலைன்ற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அவங்க கூட பேசும் போதெல்லாம், கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல வரன் அமைஞ்சிரும், நீங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அது ஏதோ ஒரு நேரத்துல அவங்களுக்கு கிளிக் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நடந்த ஒரு பெருமை மிகுந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதே அளவு அவங்க எதுவுமே கேட்கல. எனக்கு நான் உங்ககிட்டதான் கிஃப்ட் எனக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும், மஞ்சள் குங்கும பேக்கெட் போட்டு கொடுத்துருங்க, இந்த பொருள் இப்படி இருக்கணும், இந்த ரேட்ல இருக்கணும்னு சொல்லி எனக்கு அவங்க ஆர்டர் கொடுத்ததுதான் மேம். 500 பீஸ் போன மே மாசம் தான். அவங்க பையனுக்கு கல்யாணம் இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த 500 பீஸ் ஆர்டர் எடுப்பு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு மஞ்சள் குங்குமம் ஆர்டர் 500 பீஸ் எனக்கு ஆர்டர் வந்துச்சு மேம். ஸோ நிறைய பெருமையான தருணங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு அதிரை எஃப்எம் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ இப்போது உங்களுடைய சுய தொழில் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படிலாம் இருக்கு? இல்ல மேம், நான் என்னுடைய பிள்ளைகள் தான் 2 பசங்க. என்னுடைய எனக்கு ஓரளவு செஞ்சாலும் என்னுடைய பிள்ளைங்க இப்போ ஒரு ஆர்டர் ரொம்ப பல்க் ஆர்டர் இருக்குன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி என்னுடைய அம்மா வந்துருவாங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இப்படிதான் மேம். ஏன்னா அதாவது சொல்லுவாங்களே, 2 கை தட்டினாதான் ஓசை. பிசினஸ்ல ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனாலும் அந்த சப்போர்ட்டை நம்ம செய்யற வேலைகளை அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட இழுத்துட்டு விடும் மேம். இது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு சின்ன பிஸ்னஸாகவே இருந்தாலும் அதை நல்ல முறையில் நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது போல் ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பா. அதாவது வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, குழந்தைகளுக்காகவோ ஏதோ ஒரு சூழல்ல வேலையை விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. படிச்சவங்க படிக்காதவங்க இல்லத்தரசி யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ, எது உங்களால அந்த ஃபீல்ட பத்தி அணுவா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுதோ, அந்த எல்லா விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா இருக்க பிடிச்சுக்கிட்டு அதை கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா ஒரு பெண் சுயமா நின்னா அவளுக்கு சுயதொழில் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, அவ சுதந்திரமா இருக்கிறதுக்கு இந்த சுயதொழில் மிக பெரிய பக்க பலமாவும், அவளுக்கு ரொம்ப அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு சுதந்திரமா இருக்கிறதுக்கும், தன் கையில காசு இருக்கிறதே அது மிகப்பெரிய விஷயம் தானே. பெண்ணுக்கு அவசியம் சுயதொழில் அவசியம் தேவை. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களால எல்லாம் முடியும். பெண்களால முடியாத விஷயங்களே கிடையாது. கண்டிப்பா முடியும். முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஓகே மேம். இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்காகவோ அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் எப்படி தொடர்பு கொள்றது மேம்? என்னுடைய நம்பரை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். சப்போஸ் அந்த சூழ்நிலை உங்களுக்கு எடுக்க முடியலன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜா கொடுக்கலாம். நான் என்னுடைய நம்பரை உங்களுக்கு பதிவு பண்றேன். என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் ஒரே நம்பர் தான். உங்களுக்கு நான் உடனே நான் தெரியப்படுத்துறேன். 80 98 27 29 60. அதாவது நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்ததுல இருந்து 4 நாட்கள், அதாவது எல்லாரும் மாதிரி என்னுடைய
பொருள் விற்பனை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் மாதிரியும் மொத்தமா செஞ்சு வந்து கிடைக்காது. ஃப்ரெஷ்ஷா நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா உங்க கைக்கு 4 நாட்கள் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்க கைக்கு அந்த பொருள் தரமான உங்க கண்டிப்பா நீங்க என்னுடைய பொருளை பயன்படுத்தணும்னு உங்கள்கிட்ட கனிவா கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்க சுய தொழில் பத்தியும் உங்களுடைய பிசினஸ் பத்தியும் நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நீங்க ஒரு விமன், நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க மேம்? ஒரே ஒரு விஷயம்னு சொல்லலாம், 2-3 விஷயம்னு சொல்லலாம். அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட இடத்துல இருந்து இறங்கிடாதீங்க. கண்டிப்பா நிறைய சுற்றி உள்ள நபர்கள் நம்மள உடைப்பாங்க. உடைச்சாலும் உடையவே உடையாதீங்க. சமுதாயம் நம்மள உடைக்க நினைக்கும், உடையவே உடையாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய சுயத்திலேருந்து நிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான முதல் வெற்றி. இன்னொன்னு, பந்தயத்துல நம்ம ஓடுறோம். பந்தயத்துல ஓடும்போது பின்னாடி வர்றவங்களையும் பார்க்காதீங்க, முன்னாடி நம்ம முந்த போறோமான்னு பார்க்காதீங்க. நம்ம பெண்ணா இருக்கிற நம்ம பந்தயத்துல ஓடுறதே மிகப்பெரிய விஷயம். தயவு செய்து எந்த இதுலயுமே நீங்களா இருங்க. இதுதான் நான் சொல்றது. எந்த இடத்துலயும் மகிழ்ச்சியா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கான இடத்தையும் உங்களுக்கான சூழலை நீங்க தான் உருவாக்கிக்கணும். நமக்கு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதனால இதுதான் நான் என்னுடைய பெண்களுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் கேட்டு நிறைய பெண்கள் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய இந்த பண்பலை நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற நேயர்களுக்கு இந்த லாவண்யாவாகிய நான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த எஃப்எம் கேட்பீங்க, கேட்கிறப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரோ ஏதோ உங்களுக்கான தேவைக்கான ஒரு பொருளை பிராண்டை பார்க்காதீங்க, அவங்களுடைய சுயத்தை பாருங்க. அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கி உங்க வீட்டுக்கு தேவையானதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்பலை மூலமா தெரியப்படுத்துறது ஒண்ணுதான், எந்த இடத்துலயும் எந்த பெண்ணையுமே இழிவா பேசாதீங்க. ஒருத்தவங்களை பிடிக்கலேன்னு தைரியமா சொல்லிட்டு நகர்ந்து போங்க. முழுக்க நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான், உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தாம நல்ல நிம்மதியா மகிழ்ச்சியா நல்ல உறவுகளை வளர்த்துக்கிட்டு அவங்களுடைய சுயத்துல இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய இதுதான் நான் பண்பலைக்கு தெரியப்படுத்தணும். ரொம்ப நாள் மனதுல ஓடின விஷயத்த பண்பலை மூலயமா நான் தெரியப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எஃப்எம்க்கு நான் சொல்ல நினைக்கிறது, கண்டிப்பா நீங்க நிறைய பண்ணணும். இன்னைக்கு வந்து அதாவது என்ன செய்யறோம்னு ஒரு பெண்ணை பற்றி முழுக்க விசாரிக்கிற பண்பலை அடுத்த கட்டம் அவங்களுடைய பொருளுக்கு விளம்பரமும் அவங்கள வந்து லைவா அவங்கள பேசுறதுக்கும் பண்பலை வந்து வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எங்களை மாதிரியான சின்ன இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு இந்த பண்பலை தான் மிகப்பெரிய தூண்டுகோல். இதுல இருந்துதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த பண்பலை ஊன்றுகோலாவும் துணையாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பண்பலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேம். வாழ்க வளமுடன் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, ரிட்டர்ன் கிஃப்ட், அப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் லாவண்யா அவர்கள் அவங்களுடைய சுய தொழில் பத்தியும் அதுல அவங்க சந்திச்ச சவால்கள், அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பல பயனுள்ள தகவல்களையும் நம்ம கூட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம நேயர்கள் சார்பாகவும் அதிரை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நேயர்களை, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.